கைஸ், ரயில்வேலேருந்து நீங்கள் எல்லாருமே கேட்ட ஒரு முக்கியமான ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க கைஸ். என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் கேட்டகரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 14th ஜூன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர்ஸ் லைக் டிக்டாம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலையும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ், லிசன், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்தியன் ரயில்வேலேருந்து டேரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட லிங்க், அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 14 ஜூன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதோட பேசிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதாச்சும் இந்த ஏஎல்பியோட பேசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 19,900 சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 11,127 வேக்கன்சி, 11,127 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேக்கன்சி ஆல் ஓவர் இந்தியா முழுக்க, இன்க்ளூடிங் தமிழ்நாடு உட்பட எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்கும். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்செக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் இன்செக்ஷன். அதெல்லாமே வந்து நீங்கள் ஒன் டைம் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கணுன்னா கூட வந்து பார்த்துக்கலாம். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்லைன் காண்டாக்ட் நம்பர் டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கூட வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தமிழ்நாடுன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் கைஸ். ஸோ மேலே ஏஜ் வந்து 18லேருந்து 30 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. 35 வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள். ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர் வந்து உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 33 வரைக்கும் எலிஜிபிள். இது இல்லாமல் மற்ற கேட்டகரியில் கூட ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது கைஸ். கண்டிப்பாக அதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் எஜுகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அனெக்சர் ஏல கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லேட்டராக அது வரும், நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அது பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ரெக்ரூட்மெண்ட், இந்த எக்ஸாமோட ஃபீஸ் டீட்டெயிலுமே சொல்லிடுறேன். ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரயில்வே எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் ஹவுஸ்மேன் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் அவங்களுக்குலாம் வந்து 250 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே, எக்ஸாம்லாம் எழுதி அந்த ப்ராசஸ் முடியலையா, முடிஞ்ச உடனே அந்த 250மே வந்து ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே வந்து இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற கேட்டகரிஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா 500 பே பண்ணவங்களுக்கு 400 வந்து ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸோட எக்ஸாம் பேட்டர்ன் டீட்டெயிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் CBT 1, CBT 2 செகண்ட் ஸ்டேஜில், தென் அதுக்கப்புறம் CBET கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூடிங் சிலபஸோட தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன, செகண்ட் ஸ்டேஜில் என்ன, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் வந்து இங்கே ஒரு லொக்கேஷன் வாரியாக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆர்ஆர்பி சென்னை டிவிஷன், ஓகேங்களா, அதுக்கு கீழே தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வருவோம், ஓகேங்களா. ஸோ அதனால் எப்படி அப்படின்றத வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் கிளியராக நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துட்டே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுலேயும் வந்து இங்கே மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 13 லாங்குவேஜஸில் வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் நமக்கு வந்து தமிழ்லே வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் தமிழ்லே வந்து அட்டன் பண்ணலாம். அதையுமே வந்து அவங்க இங்கே வந்து தெளிவாகவே வந்து உங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன்ஸுமே நம்ம பார்த்துடலாம் கைஸ். இந்த பேஜ் தான் அனெக்சர் ஏ, ஓகேங்களா. ஸோ அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள்
10th மஸ்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து என்சிவிடி எஸ்சிவிடி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிட்டரோ, எலக்ட்ரீஷியனோ, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கோ, மில்ரைட், மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், ஸோ இந்த மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா, இதில் வந்து என்சிவிடி எஸ்சிவிடி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்களுமே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லைன்னா 10th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோவில் வந்து மெக்கு, எலக்ட்ரிக்கலு, எலக்ட்ரானிக்ஸு, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்களுமே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி நம்ம தமிழ்நாடு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம சவுத் ஜோன் சென்னைக்கு கீழே தான் வருவோம். நம்ம தமிழ்நாட்டோட வேக்கன்சி வந்து கம்யூனிட்டி வாரியாக வந்து இங்கே பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபிஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.